அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சாதாரணமான நாள் அல்ல. இது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் சங்கமிக்கும் நாள் மட்டுமல்ல, பூமியில் தெய்வங்கள் சங்கமித்த மகா உன்னத நாள். ஏன் இந்த நாளில் இத்தனை தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது? பங்குனி உத்திர விரதத்தின் ரகசியம் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரத்தின் ரகசியம் இதுவே. ஆம், இது நமது திருக்கல்யாண மகிமை. ஏன் இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும்? இந்த நாளில் முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன? பங்குனி உத்திரம் என்றாலே பலருக்கும் முருகப்பெருமானின் திருமணம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் புராணங்களின்படி இந்த நாளில் இன்னும் பல அற்புதங்கள் நடந்துள்ளன. இமயமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த மகா உன்னத நாள் இதுவே. இமயமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த மகா உன்னத நாள் இதுவே. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதருடன் ஐக்கியமானதும் இந்நாளில்தான். உன்னையிட்டு உயர்ந்தோர் எல்லாம் மண்ணுள்ள வைகுந்தம் காண்பர். சபரிமலை ஐயப்பன் பம்பா நதிக்கரையில் அவதரித்ததும் இந்த திருநாளில்தான். முருகப்பெருமானுக்கு 6 படைவீடுகள் இருந்தாலும் பங்குனி உத்திரம் திருப்பரங்குன்றத்தில் விசேஷம். இங்குதான் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மணந்து கொண்டார். அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு பூசி முருகனை வணங்குங்கள். மதிய உணவு தவிர்த்து பால் அல்லது பழம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். கோயில்களில் நடைபெறும் ஊர்வலங்களும் சிறப்பு பூஜைகளும் இன்று நடக்கின்றன. இந்த 2026ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இந்த நன்னாளில் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.